தனிமையில இருக்கிற ஒரு பொண்ண 4, 5 மனித மிருகங்கள் வேட்டையாடுது. அவங்கள எல்லாம் ஹீரோயின் எப்படி பழி வாங்கினா அப்படிங்கிறது தான் இந்த ஐ ஸ்பிட் ஆன் யுவர் கிரேவ் அப்படிங்கிற படம். இவளோட பேரு ஜெனிஃபர். இவ ஒரு கதை எழுதுறவ. தனிமையா இருந்தா நல்லா கதை எழுதலாம்னு சொல்லி யோசிச்சு காட்டு பகுதிக்குள்ள ஒரு கேபின்ல தங்கி எழுதலான்னு வர வழியில இவளுக்கு போற ரூட் மறந்துடுது. வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காக இறங்குறா. அங்க வேலை பார்க்குறவங்க கிட்ட தான் போற கேபினுக்கு வழி கேட்கறா. இவனுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியுது. வழி சொல்றான். அங்க தனியாவே தங்க போறீங்க, நான் வேணா துணைக்கு வரவா அப்படின்னு ராங்கா பேசுறான். இவ அங்கிருந்து நைஸா கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த கேபினை கண்டுபிடிச்சு வந்துடுறா. கதை எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்றா. ஆனா இவளுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. யாராவது இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. ஆனா யாரும் இல்ல. மறுபடியும் வந்துடுறா வீட்டுக்கு. தன்னோட ட்ரெஸ்ல கரை பட்டுருச்சுன்னு அதை வாஷ் பண்றா. அப்போ இவளை யாரோ மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த நாள் இவளோட சிங்க்ல அடைப்பா இருக்கு. தண்ணி போறதுல பிரச்சனையா இருக்கு. அதை சரி பண்றதுக்கு ஆள் வேணும்னு கால் பண்ணி கூப்பிடுறா. இவன் தான் அதை சரி பண்ண வரான். இவனோட பேர் மேத்யூ. ஆளு கொஞ்சம் லூசு மாதிரி இருக்கிறான். ஆனா வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிடறான். சந்தோஷத்துல அவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்றா. இதை இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வேற யாரும் இல்ல. முதல் நாள் பெட்ரோல் பங்க்ல பிரச்சனை பண்ண அவங்களே தான். அந்த பொண்ணை தனியா இருக்கும்போது வீடியோ எடுத்தது இவன் தான். இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறான்.